All 8 students, today we start from page 97, metals. Okay, in the previous class we have seen up to metals and non-metals, metals and non-metals. Now we will see about metals: iron, copper, gold, silver, okay, etc. That we use in our daily life or metals. இதெல்லாம் நம்ம அன்றாட our daily life அப்படின்னா நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இவைகளை எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், பயன்படுத்துகிறோம். ஓகே, இவையெல்லாம் உலோகங்கள். தே ஆர் மெட்டல்ஸ்: அயன், காப்பர், சில்வர், கோல்ட். ஓகே, can you add some more examples that you come across in day to day activity? Can you add some more examples that you come across in day to day activity? இது உலோகங்களுடைய லிசன், உலோகங்களின் பண்புகள் மற்றும் பயன்கள் கீழே என்ன செய்யப்பட்டுள்ளன, கொடுக்கப்பட்டுள்ளன. Can you add some more example that you come across in day to day activity? Yes, we can add some example. Yes or no, children? You see this copper. Okay, this is copper. Then only copper is given here. Now we will see about physical properties of metals. We will see about physical properties of metals. Physical properties of metals அப்படினா என்ன? மெட்டல்ஸ்னா உலோகங்கள். Physical propertiesனா இயற்பியல் பண்புகள். ஒரு உலோகத்தினுடைய உலோகங்களினுடைய இயற்பியல் பண்புகளை பற்றி பார்க்க போகிறோம். We will study about physical properties of metals. What are physical properties? We study now. Listen, metals are solid under normal condition of temperature and pressure. Metals are solid under normal condition of temperatures and pressure. ஒரு இயல்பான வெப்பநிலை, then மற்றும் அழுத்தம், pressure. Okay, solid under normal condition of temperature and pressure. Temperature என்று சொன்னால் வெப்பநிலை, pressure என்று சொன்னால் அழுத்தம். ஸோ இயல்பான வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் உலோகங்கள் எந்த நிலையில் இருக்குது அப்படின்னா மெட்டல்ஸ் ஆர் சாலிட் அண்டர் நார்மல் கண்டிஷன். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட்டு மோஸ்ட் மெட்டல்ஸ் ஆர் ஹார்ட். மோஸ்ட் மெட்டல்ஸ் ஆர் ஹார்ட். எஸ், நிறைய உலோகங்கள் ரொம்ப ஒரு கடினமான தன்மையை என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. தென் ஆல் மெட்டல்ஸ் ஆர் ஷைனி. ஆல் மெட்டல்ஸ் ஆர் ஷைனி. அவைகள் பளபளக்கும் தன்மை, அவைகள் பளபளப்பானவை, பளபளக்கும் தன்மையுடையது. ஓகே, தென் யூ see the typical sign of metals is called metallic luster. The typical sign of metals is called metallic luster. இந்த பளபளப்பு உலோக பளபளப்பு என அழைக்கப்படுகிறது. ஓகே, தென் யூ see metals is generally have high melting point and boiling point. High melting point and boiling point. பொதுவாக உலோகங்கள் உருகு நிலையையும் கொதி நிலையை என்ன செய்கிறது, அதிக உருகு நிலை மற்றும் கொதி நிலை என்ன செய்கிறது, பெற்றிருக்கின்றன. ஓகே, தென் யூ see metals can be hammered. Metals can be hammered into very thin sheets. உலோகங்களை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா சுத்தியலால் அடித்து ரொம்ப மெல்லியதான ஒரு தகடு போன்று என்ன செய்யலாம், மாற்றிவிடலாம். ஓகே, தென் யூஸிங் திஸ் த டெண்டன்சி ஆஃப் மெட்டல் இஸ் கால்டு மாலிபிலிட்டி. மாலிபிலிட்டி அப்படின்னா உலோகங்களுடைய இந்த பண்பு தகடாக மாறும் பண்பு என என்ன செய்யப்படுகிறது, அழைக்கப்படுகிறது. யூஸிங் திஸ் ப்ராப்பர்ட்டி அலுமினியம் இஸ் டிரான்ஸ்ஃபார்ட் இன்டு சில்வர் ஃபாயில்ஸ். அலுமினியம் தகடாக என்ன செய்யப்படுகிறது, மாற்றப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது. யூஸிங் திஸ் ப்ராப்பர்ட்டி அலுமினியம் இஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு சில்வர் ஃபாயில்ஸ். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட்டு metals can be drawn into thin wires. Metals can be drawn into thin wires. You see here, metals can be drawn into thin wires. Yes, ductility. அதாவது உலோகங்களை இழுத்து மெல்லிய கம்பியாக என்ன செய்யலாம், மாற்றலாம். The property of metals is called ductility.
கம்பியாக நீளும் பண்பு என அழைக்கப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் ஒயர், தாமிர கம்பிகள். ஓகே. நெக்ஸ்ட்டு ஜென்ரலி மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. வெப்பத்தையும் கடத்தும், மின்சாரத்தையும் நன்கு கடத்தக்கூடியது. தென் ஆன் பீயிங் ஹிட் மெட்டல்ஸ் ப்ரொடியூஸ் எ டிபிக்கல் சவுண்ட். அப்படியே நம்ம தட்டிக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோயேன், ஒரு ஒலியை என்ன செய்யும், எழுப்பும். ஸோ தேட் இஸ் பீயிங் மேட் யூஸ்ட் இன் மேக்கிங் டெம்பிள் பெல்ஸ். அதனால தான் ஆலய மணிகளில் தயாரிப்பதற்கு மெட்டல்ஸ் என்ன செய்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க. ஓகே சில்ட்ரன். ஓகே, யூ சி ஷைனிங் மெட்டல். Listen, before studying this, first we study uses of metals. அதாவது உலோகங்களுடைய பயன்கள். We will study that. Iron is used for making bridges, engine parts, iron sheets and bars. Iron எதற்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, for making bridges, yes, பாலங்கள் கட்டுறதுக்கு. என்ஜின் பார்ட்ஸ், அதாவது ஒவ்வொரு எந்திரத்தினுடைய பொருட்கள், அதாவது பகுதி பொருட்கள், இந்த ஒவ்வொரு எந்திரங்களுக்கு தேவையான பொருட்கள் செய்வதற்கு. அயன் ஷீட் அப்படின்னா தகடு, ஷீட் அப்படின்னாலே தகடு, அப்போ இரும்பு தகடுகள் செய்வதற்கு. பார்ஸ் அப்படின்னா தண்டுகள் போன்றவை தயாரிக்கவும் இரும்பு என்ன செய்கிறது, பயன்படுகிறது. ஓகே சில்ட்ரன். நெக்ஸ்ட், காப்பர் இஸ் யூஸ்ட் ஃபார் மேக்கிங் எலக்ட்ரிக் ஒயர்ஸ், காயின்ஸ் அண்ட் ஸ்டாட்யூ. காப்பர் நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, மின் கம்பிகள். நெக்ஸ்ட் காயின்ஸ், நாணயங்கள். அண்ட் ஆல்சோ ஸ்டாட்யூ அப்படின்னா சிலைகள் செய்வதற்கு பயன்படுத்துகிறார்கள். தென் சில்வர் அண்ட் கோல்ட் ஆர் யூஸ்ட் ஃபார் மேக்கிங் ஜுவல்ஸ். ஆல்ரெடி we know we are using silver and also gold. Yes, okay. Then for decorative purposes and photography, புகைப்படத்துறையிலும் பயன்படுகின்றன. தென் நெக்ஸ்ட் நகைகள், அலங்கார நகைகள் தயாரிப்பில் என்ன செய்கிறது, பயன்படுகின்றது. நெக்ஸ்ட், மெர்க்குரி இஸ் யூஸ்ட் இன் தெர்மோமீட்டர் அண்ட் பாரோமீட்டர் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஹை டென்சிட்டி அண்ட் யூனிஃபார்ம் எக்ஸ்பான்ஷன் அட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர். மெர்க்குரி எதுங்க பயன்படுது அப்படின்னா, டெம்பரேச்சர், அதாவது அதிக அடர்த்தி கொண்டுள்ளதால் இது ஹை டென்சிட்டி, வெவ்வேறு வெப்பநிலையில் இது சீராக விரிவடையும் ஒரு தன்மையை பெற்றிருக்கிறது. அதிக அடர்த்தியும் கொண்டு இருக்குது. அதே இது வெவ்வேறு வெப்பநிலையில் அது அதனுடைய எக்ஸ்பான்ஷன் யூனிஃபார்மாக சீராக இருக்கும், சேமாக இருக்கும். ஓகே. அது வெவ்வேறு வெப்பநிலை, எந்த வெப்பநிலையில் இருந்தாலும் அது அதனுடைய எக்ஸ்பான்ஷன், விரிவடையும் தன்மை சீராக இருக்கும், யூனிஃபார்மாக இருக்கும். ஸோ இட் யூஸ்ட் இன் தெர்மோமீட்டர், வெப்பநிலைமானி. தென் பேரோமீட்டர்ஸ் அப்படின்னா காற்று அழுத்தமானிகள். இவைகளில் பாதரசம், மெர்க்குரினா பாதரசம் தமிழில். ஓகே. இது போன்ற கருவிகளில் they used mercury. Okay, where they used mercury, thermometer and also barometer. Then aluminum is used in electric wires, மின் கம்பிகள். Aluminum is used in electric wires, cables, மின் கம்பிகள். Then aerospace industries, வானூர்தி பாகங்கள். இவைகளை தயாரிக்கிற அலுமினியம் பயன்படுத்துகிறாங்க. அலுமினியம் இஸ் யூஸ்ட். தென் lead is used in automobile batteries, அதாவது தானியங்கி வாகனத்தினுடைய மின் கலன்கள் செய்வதற்கு பயன்படுத்துகிறாங்க. அண்ட் ஆல்சோ எக்ஸ்ரே மெஷின்ஸ், எக்ஸ்கதிர் எந்திரங்கள் தயாரிக்கவும் எது பயன்படுகிறது, lead. ஓகே. The next we study non-metal. We study about non-metals. Non-metals அப்படின்னாலே என்னது, அலோகங்கள். ஓகே. You see elements like sulfur, carbon, oxygen are non-metals. Some of the properties and uses of non-metals are given. First we study properties of non-metals. அதாவது அலோகத்தினுடைய பண்புகள், அலோகங்களுடைய பண்புகளை ஃபஸ்ட்டு நம்ம படிக்க போகிறோம். Non-metals occur as solids, liquids or gases at normal temperature. Non-metals திட, திரவ, வாயு 3 நிலைகளில் என்ன செய்கிறது, காணப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் சல்ஃபர், பாஸ்பரஸ் occur in solid state. Okay, sulfur, phosphorus occurs in solid state, while bromine occurs in liquid state. Then elements like oxygen, nitrogen occur in gaseous state. அப்போ 3 நிலைகளிலும் என்ன செய்கிறது, 3 நிலைகளிலும் காணப்படுகிறது. நெக்ஸ்ட்டு hardness. Non-metals are generally not hard except diamond. Non-metals பொதுவாகவே
பொதுவாகவே கடினத்தன்மை அற்றதாக தான் உள்ளது. ஆனால் வைரத்தை எக்ஸப்ட் வைரத்தை தவிர மற்ற எல்லாமே கடினத்தன்மை வாய்ந்தது. நெக்ஸ்ட்டு நான் மெட்டல்ஸ் ஹாவ் ஏ டல் அப்பியரன்ஸ் நான் மெட்டல்ஸ் ஹாவ் ஏ டல் அப்பியரன்ஸ். அலோகங்கள் வந்து அதனோட டல் அப்பியரன்ஸ் அது வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். மெட்டல்ஸு நான் மெட்டல்ஸ் வந்து ஷைனிங்காக இருக்காது, பார்க்க வந்து டல் அப்பியரன்ஸ், ஒரு பளபளப்பற்ற ஒரு தோற்றம் இருக்கும். அதனுடைய அப்பியரன்ஸ் வந்து டல்லாக இருக்கும். சரியா? தென் டென்சிட்டி, non-metals are generally soft and have low densities. The exception here is diamond, a form of carbon, which is the hardest naturally occurring substance. Listen, அதிக தங்கம் மற்றும் வெள்ளி, this one, non-metals are generally soft, then what is that? Have low density. Then listen, சாதாரணமாக இவை வந்து எப்படி இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாஃப்ட்னா என்ன சொல்லலாம், மிகவும் ஒரு மென்மையான தன்மையை கொண்டது, மிக மென்மையான ஒரு தன்மை. லோ டென்சிட்டி என்றால் அடர்த்தி, லோ டென்சிட்டி என்றால் அடர்த்தி குறைந்தவை. ஓகே, லோ டென்சிட்டி. த எக்ஸப்ஷன் ஹியர் இஸ் டயமண்ட். ஆனால் வைரம் மட்டும் அதிக அடர்த்தி உடையது. இட் இஸ் எ எக்ஸப்ஷனல் கேஸ் which is the hardest naturally occurring substance. Next, non-metals have low melting point and boiling point. அலோகங்கள் வந்து குறைந்த உருகு நிலையும், ஆனால் மெட்டல்ஸில் நம்ம படிச்சிருக்கோம் that has high melting point and boiling point, but here low melting point and also boiling point. Okay, then non-metals are non-malleable. இது வந்து தகடாக மாறக்கூடிய ஒரு பண்பு இதுக்கு இருக்காது. ஆனால் உலோகங்களை வந்து நம்ம எவ்வளோ சுத்தியில் வச்சு அடிக்கும்போது அதை தகடாக என்ன செய்யலாம், மாற்றலாம். ஓகே சில்ட்ரன். நெக்ஸ்ட், நான் மெட்டல்ஸ் ஆர் நாட் டக்டைல். You see here, non-metals are not ductile. Carbon fiber is highly ductile. கார்பன் இலைகள் இருக்குல்ல, ஃபைபர்னா இலை அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து அது வந்து கார்பன் இலைகள் வந்து கம்பியாக நீளக்கூடிய ஒரு தன்மை என்ன செய்கிறது, பெற்றிருக்கிறது. கார்பன் ஃபைபர் இஸ் ஹைலி டக்டைல். ஓகே சில்ட்ரன். தென் கண்டக்டிவிட்டி. non-metals are generally bad conductor of electricity. மின்சாரங்களை வந்து ரொம்ப அரிதாக தான் கடத்தும். ஓகே, கிராஃபைட் இஸ் எக்ஸப்ஷன். அதில் வந்து எடுத்த எக்ஸப்ஷனல் கேஸ் என்ன அப்படின்னா கிராஃபைட், அதாவது கார்பன். ஓகே, தென் நான் மெட்டல்ஸ் டு நாட் ப்ரொடியூஸ் சவுண்ட் வென் ஹீட். இதே போல் நான் மெட்டல்ஸ் வந்து நம்ம தட்டுறோம் அப்படின்னா அதில் வந்து சவுண்ட் என்ன செய்யாது, கேட்காது. ஓகே சில்ட்ரன், look at activity 2 children. Look at the activity here. Activity 4, strike a metal utensil with a metal spoon. Note the kind of sound emitted. Now strike a piece of wood charcoal with the same spoon. Do you find difference in the kind of sound produced? ஒரு உலோக பாத்திரத்தை எடுத்து அதை கரண்டி வச்சு நம்ம தட்டுறோம் அப்படின்னா ஒளியை வந்து என்ன செய்யும், ஒளி வரும். அப்படி தானே? இது ஒரு மரக்கறி துண்டை அதே கரண்டினால் தட்டும்போது ஒளி என்ன செய்யாது, வராது. ஸோ தட் மோஸ்ட் மெட்டல்ஸ் ப்ரொடியூஸ் ரிங்கிங் சவுண்ட் வென் ஸ்ட்ரக். தட் இஸ் தே ஆர் சொனரஸ். அது வந்து உலோகங்களை ஒளி எழுப்பும் பண்பு கொண்டவை என்பதை அது உணர்த்துகிறது. நான் மெட்டல்ஸ் ஆர் நான் சொனோரஸ். ஓகே சில்ட்ரன். ஓகே, நெக்ஸ்ட்டு we study that differences between metals and non-metals. Metals and non-metals. First, property, then physical state at room temperature. அதாவது ரூம் டெம்பரேச்சர், அறை வெப்பநிலையில் அதனுடைய இயற்பிய நிலை எப்படி இருக்கும், இயற்பியலுடைய நிலை. யூஸ்வலி சாலிட், பொதுவாக திண்மம். ஓகே, அக்கேஷனலி லிக்விட், சில நேரங்களில் தான் திரவம். நெக்ஸ்ட்டு யூ சி நான் மெட்டல் சாலிட், லிக்விட் ஆர் கேஸ். ஓகே சில்ட்ரன். நெக்ஸ்ட்டு மாலிபிலிட்டி அப்படின்னா தகடாக மாறும் தன்மை. எஸ், மெட்டல் குட், அடிக்கும்போது இது வந்து தகடாக தான் மாறும். ஆனால் நான் மெட்டல் வந்து புவர், யூஸ்வலி சாஃப்ட் அண்ட் பிரிட்டல். நம்ம வந்து
ரொம்ப மென்மையானதாக இருக்கிறதுனால அதை தட்டினா அது என்ன செஞ்சிடும், நொறுங்கிடும், உடைஞ்சிடும். இட் இஸ் பிரிட்டில். தென் டக்டிலிட்டி, கம்பியாக நீளும் தன்மை. ஓகே, ஸோ குட் இதில் வந்து இருக்கும் மெட்டலில். நான் மெட்டலில் புவர், யூஸ்வலி சாஃப்ட் ஆர் பிரிட்டில். நெக்ஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் ஹியர் யூஸ்வலி ஹை. திண்ம நிலையில் வந்து அதனுடைய தோற்றம், அதாவது உருகுநிலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஹையாக தான் இருக்கும், அங்கே லோவாக இருக்கும். பாய்லிங் பாயிண்ட், கொதிநிலை வந்து இங்கே ஹையாக இருக்கும், அங்கே லோவாக இருக்கும். டென்சிட்டி வந்து இங்கே ஹையாக இருக்கும், அங்கே லோவாக இருக்கும். கண்டக்டிவிட்டி அப்படின்னா கடத்துக்கிற திறன், இங்கே குட், இங்கே நல்லா கடத்தும். அது வந்து இது நல்லா மின்சாரத்தை கடத்தும். அது வந்து அரிதாக தான் கடத்தக்கூடியது, வெரி புவர். ஓகே சில்ட்ரன், தீஸ் ஆர் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். நவ் we study about metalloids. ஓகே, மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னா உலோக போலிகள். ஓகே, the elements which exhibit the properties of metals as well as non-metals are called metalloids. இது வந்து அலோக பண்புகளையும் பெற்றுள்ள தனிமங்கள், உலோக பண்புகளையும் பெற்றுள்ள தனிமங்கள். ஸோ தட் இஸ் metalloids. ஓகே, exhibit the properties of metals as well as non-metal. Example, boron, silicon, arsenic, germanium, antimony, tellurium, polonium. Okay, these are an example of metalloids. Next, physical properties of metalloids. Physical properties of metalloids. First, metalloids are solids at room temperature. metalloids வந்து அறை வெப்பநிலையில் அது வந்து என்ன கண்டிஷன், என்ன ஸ்டேட்டில் இருக்கும் அப்படின்னா திண்மங்கள். ஓகே, அறை வெப்பநிலையில் இவை அனைத்தும் எப்படி திண்மங்களாக இருக்கும். they can form alloys with other metals. உலோக போலிகள் வந்து பிற உலோகங்களுடன் சேர்ந்து உலோக கலவைகளை என்ன செய்கிறது, ஏற்படுத்துகின்றன. they can form alloys with other metals. பிற உலோகத்தோடு சேர்ந்து உலோக கலவைகளை என்ன செய்கிறது, ஏற்படுத்துகின்றன. then some metalloids such as silicon and germanium can act as electrical conductor under specific condition. Thus they are called semiconductor. இந்த சிலிக்கான், ஜெர்மானியம் போன்ற உலோகப் பொருள்கள் இருக்குல்ல, அது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் என்ன செய்யும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்டர். they can act under specific condition. ஒரு under specific condition அப்படின்னாலே ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் ஓகே they can act as electrical conductors. Then silicon which is metalloid appears lustrous, but it is neither malleable nor ductile. It is brittle, a characteristic of some non-metal. It is much poorer conductor of heat and electricity than the metal. சிலிக்கான் வந்து அதனுடைய பளபளப்பானது உலோக பண்பு அப்படி தானே. ஆனால் தகடாக விரியும் பண்பையோ அப்படி இல்லை. அந்த மாலியபிள் அப்படின்னா தகடாக விரியக்கூடியது, டக்டைல் அப்படின்னா கம்பியாக நீட்டக்கூடியது. இந்த பண்புகள் அவைகள் என்ன செய்திருக்காது, பெற்றிருக்காது. இட் இஸ் பிரிட்டில், உடையக்கூடிய தன்மையை என்ன செய்கிறது, பெற்றிருக்கிறது. ஸோ தேட் இட் இஸ் மச் புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி தேன் த மெட்டல்ஸ். ஓகே சில்ட்ரன், அதனால் இவை குறைந்த அளவு மின்சாரத்தையும் வெப்பத்தை என்ன செய்கிறது, கடத்துகிறது. Next, the physical properties of metalloids tend to be metallic, but their chemical properties tend to be non-metallic. அந்த இயற்பியல் பண்புகள் வந்து உலோகங்களின் பண்புகளை ஒத்திருக்கிறது. ஆனால் அவற்றினுடைய வேதியியல் பண்பு என்ன செய்யுது அப்படின்னா அலோகங்களின் பண்புகள். இயற்பியல் பண்புகள், listen, the physical properties of metalloids tend to be metallic. அதனுடைய இயற்பியல் பண்பு, உலோகப்பொருள்களுடைய இயற்பியல் பண்பு வந்து உலோகங்களுடைய பண்புகளை என்ன செய்கிறது, இயற்பியல் பண்புகள் வந்து உலோகங்களின் பண்புகளை என்ன செய்து ஒத்திருக்கிறது. ஆனால் வேதியியல் பண்புகள் அலோகங்களின் பண்புகளை என்ன செய்திருக்கிறது, ஒத்திருக்கின்றன. ஓகே, நெக்ஸ்ட் வி ஸ்டடி யூசஸ் ஆஃப் மெட்டலாய்ட்ஸ். சிலிக்கான் இஸ் யூஸ்ட் இன் எலக்ட்ரானிக் டிவைசஸ். எலக்ட்ரானிக் டிவைசஸ் அப்படின்னா மின் அணு கருவிகளில் என்ன செய்கிறது, பயன்படுத்தப்படுகிறது. தென் போரான் is used in fireworks and acts as a fuel for ignition in rocket. போரான் வந்து எதுக்கு இஸ் யூஸ்ட் இன் ஃபயர்ஒர்க், இந்த பட்டாசு அந்த தொழிற்சாலைகளில் பயன்படுத்துகிறாங்க. ஓகே, தென் ராக்கெட்டுக்கு வந்து இது வந்து எரிபொருளாக ஃபியூயல், எரிபொருளை பற்ற வைக்கக்கூடிய ஒரு பொருள். யூஸ் ஆஸ் எ ஃபியூயல் ஃபார் இக்னைஷன் இன் ராக்கெட். எரிபொருளை பற்ற வைக்கும் ஒரு பொருளாக என்ன செய்கிறது, பயன்படுகிறது.
Okay children, next we study about compound. Compound is a pure substance which is formed due to the chemical combination of two or more elements in a fixed ratio by mass. The properties of compound are different from those of its constituents. Listen carefully. ஒரு காம்பவுண்ட்ஸ் அப்படின்னாலே ஒரு சேர்மம். அது ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் வேதி சேர்க்கையின் மூலமாக இணைந்து உருவாகக்கூடிய ஒரு தூய பொருள். ஸோ தட் விச் இஸ் ஃபார்ம் டியூ டு த கெமிக்கல் காம்பினேஷன் ஆஃப் டூ ஆர் மோர் எலமெண்ட்ஸ். ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமங்கள் இனி ஃபிக்ஸ்டு ரேஷியோ பை மாஸ், ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் நிறை விகிதத்தில் என்ன செய்கிறது, இணைந்து உருவாகும் ஒரு பொருள். ஓகே, தென் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எ காம்பவுண்ட் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தோஸ் ஆஃப் இட்ஸ் கான்ஸ்டிடியூயன்ட்ஸ். அதனுடைய பண்பு பகுதி பொருட்களுடைய பண்பு, பகுதி பொருள் என்று சொன்னால் கான்ஸ்டிடியூயன்ட்ஸ் அதனுடைய பண்புகளிலிருந்து வேறுபட்டது. ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கான்ஸ்டிடியூயன்ட்ஸ். வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, சோடியம் குளோரைட், they are few examples of common. A molecule of water is composed of one oxygen atom and two hydrogen atom in the ratio 1:2 by volume or 8:1 by mass. Okay, already we know the molecular formula of water is H2O. Yes, so oxygen atom and also two hydrogen atom, so it is 1:2 by volume ratio 1:2 by volume or 8:1 by mass. Okay children, all of you listen carefully. Today we stop the class. Okay, we will continue next day. Now I will give the homework. All of you take workbook, page number 101. Choose the best answer. How many questions are there? 9. Yes, 9 questions are there. Okay, you read the book and find the answer. The liquid metal used in thermometer is, can you answer? Liquid metal, mercury. Yes, the pictorial symbol for water given by the alchemist was like this. You have to find the answer. Okay, you have to find the, if you don't know the answer, you read the book and find the answer. Okay children, next class we will check the answer. Okay children, whether your answer is correct or not. Then choose the best answer. After that fill in the blanks also. How many fill in the blanks are here? Only 5 fill-ups. Okay children, okay. Next, listen carefully. Already we have completed lesson 1, that is measurement lesson. In that lesson many questions have written. Yes or no? All questions you must study. Okay, must study all questions. Okay children, okay. Then you just read the book. And also you can study yourself. You can study yourself. Then you can improve your knowledge also. You can get some more ideas also. Yes or no? So don't waste time. You should use your time. If you have completed classwork, you start studying. If you completed or if you studied all questions, you just read the book. Okay children, we will meet again in the next video. Thank you all.